தமிழ் கதைக்காலம் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை மரியாதை ராமன் கதை. தென்னாலி ராமனை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ யார் இந்த மரியாதை ராமன்? அவர் ஒரு புத்திசாலிங்க. இளம் வயதிலேயே பெரியவங்களுக்கு கூட புலப்படாத நுணுக்கமான விஷயங்களையும் எளிதில் விடுவிப்பார். யாராலும் சொல்ல முடியாத தீர்ப்புகளையும் மிகச்சரியா ஆராய்ந்து சொன்னவர் தான் மரியாதை ராமன். இன்னைக்கும் மரியாதை ராமன் நீதிபதியான கதையை தான் பார்க்க போறோம். 4 திருடங்க ஒன்னா சேர்ந்து பொண்ணும் பொருளும் திருடிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு தோண்டியில் போட்டு நிரப்பி வச்சாங்க. அத பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணுமே. ஒவ்வொருவரும் ஒரு இடத்த சொன்னாங்க. ஒருத்தர் கூட மற்றவர் சொன்ன யோசனையை ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு நம்பிக்கையே இல்லையே. கடைசியா 4 பேர்ல ஒருத்தன், நாம வழக்கமா ஒரு பாட்டி வீட்டுல சாப்பிட்டு இருக்கோமே, அந்த பாட்டி கிட்ட கொடுத்து வைக்கலான்னு சொல்றான். நாம 4 பேரும் சேர்ந்து போய் கேட்டா மட்டுமே தோண்டியை கொடுக்க சொல்லி அந்த பாட்டி கிட்ட சொல்லிடலான்னு சொல்றான். மத்த 3 பேரும் அவன் சொன்ன கருத்தை ஏத்துக்கிறாங்க. 4 பேரும் பாட்டி கிட்ட போனாங்க. பாட்டி, நாங்க 4 பேரும் பல நாளா உழைச்சு பாடுபட்டு கொஞ்சம் பொருளை சேர்த்திருக்கிறோம். அத இந்த தோண்டியில போட்டு வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல தங்க வேண்டியதான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த ஊரை விட்டு நாங்க போயிருவோம். அது வரைக்கும் இந்த குடத்தை பத்திரமா காப்பாத்தி வச்சிருந்து நாங்க போகும்போது கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிபந்தனை, நாங்க 4 பேரும் வந்து கேட்டாதான் நீங்க இந்த தோண்டிய தரணும். தனியா யார் வந்து கேட்டாலும் கொடுக்க கூடாது. ஏன்னா அதில் உள்ள பொருள் அனைத்தும் எங்க 4 பேருக்கும் சொந்தம்னு சொன்னாங்க. பாட்டியும் தோண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே 4 பேரும் வந்து கேட்கும்போது தோண்டியை தரதா சொன்னாங்க. சில நாட்களுக்கு பின்னாடி ஒரு நாள் பாட்டி வீட்டுல 4 பேரும் சாப்பிட்டு கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு மரத்தடியில இலைப்பாரிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா மோர் விற்கிற பெண்மணி ஒருத்தி மோர் பானையுடன் வந்தான். அவளை பார்த்ததும் திருடங்கள்ல ஒருத்தன், அண்ணே தாகமா இருக்குது, மோர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டான். மற்றவர்களும் சரின்னு கூறவே மோர்காரியை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குவலை மோர் வாங்கி சாப்பிட்டாங்க. அண்ணே, மோர் நல்லா இருக்குது, அந்த அம்மாளிடம் இருக்கும் மொத்த மோரையும் வாங்கி வச்சுக்கிட்டா தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலான்னு ஒருத்தன் சொன்னான். அது சரி, மொத்த மோரையும் வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட பானை எதுவும் இல்லையே என்றான் ஒரு திருடன். நாம வழக்கமா சாப்பிட்ற பாட்டி கிட்ட ஒரு தோண்டியை வாங்கிக்கலான்னு சொன்ன திருடன் இன்னொரு திருடன் கிட்ட, நீ போய் அந்த தோண்டியை வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த திருடனும் போற வழியில ஒரு சூழ்ச்சி பண்றான். பாட்டி கிட்ட போய், பாட்டி, நாங்க உங்ககிட்ட கொடுத்து வச்சோமே அந்த தோண்டியை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றான். உன்கிட்ட எப்படி தர முடியும்? நீங்க 4 பேரும் வந்து கேட்டாதானே கொடுக்க சொன்னீங்க, இப்போ நீ மட்டும் வந்து கேட்கறியே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா பாட்டி? அதுவும் அந்த மரத்தடியில் தான் என் நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. நீ வேணும்னா கொஞ்சம் வெளியே வா, அவங்களையே சொல்றேன் அப்படின்னா அந்த திருடன். பாட்டியும் குடிசைக்கு வெளியே வந்தாங்க. அந்த திருடனும் மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற மற்ற 3 திருடங்களையும் பார்த்து, பாட்டி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கத்தி சொன்னான். மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற 3 பேரும், அவங்கிட்ட கொடுத்தனுப்பு பாட்டி அப்படின்னு சொன்னாங்க. பாட்டியும், தோண்டியா அப்படின்னு கேக்குறான். ஆமாம் பாட்டி, தோண்டிதான், சீக்கிரம் கொடுத்தனுப்பு அப்படின்னு 3 பேரும் பாட்டிக்கு கேட்கிறபடி கத்தி சொன்னாங்க. பாட்டியும் உள்ளே போய் பொண்ணும் பொருளும் அடங்கிய தோண்டியை கொண்டு வந்து ஏமாற்றுக்கார திருடனிடம் கொடுத்தான். தோண்டியை வாங்கிட்ட ஏமாத்துக்கார திருடன் வேறு வழியா ஓடியே போயிட்டான். வெகு நேரமாயும் அனுப்புன ஆள் வராததால சந்தேகம் அடைஞ்ச மத்த 3 பேரும் பாட்டியுடைய வீட்டுக்கு வந்தாங்க. எங்க அவன்னு கேட்டாங்க பாட்டி கிட்ட. அவன் அப்பவே தோண்டியை வாங்கிட்டு போயிட்டானேன்னு சொன்னா பாட்டி. என்ன தோண்டின்னு 3 பேர்ல ஒருத்தன் கேட்டான். ஏன், நீங்க என்கிட்ட கொடுத்து வச்ச தோண்டியைத்தான் வாங்கிட்டு போனான்னு பாட்டி சொன்னான். இதை கேட்டதும் திருடங்க 3 பேரும் பாட்டியை கோபத்துடன், அதெப்படி நீ அவனிடம் தோண்டியை கொடுக்கலாம்னு கேட்டாங்க. 4 பேரும் ஒன்னா வந்து கேட்டாதானே நீ கொடுக்கணும். இப்படி எங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுட்டியே, அதனால நீ இந்த நஷ்டத்தை ஈடு செய்யணும்னு கூச்சல் போட்டாங்க. பாட்டி அதற்கு மறுத்ததுனால அவளை நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போய் முறையிடுறாங்க திருடங்க. வழக்க விசாரிச்ச நீதிபதி, பாட்டி செஞ்சது தவறுதான், ஒப்புக்கொண்டதற்கு மாறாக ஒருவனிடம் மட்டும் எப்படி தோண்டியை கொடுக்க முடியும், அதனால அதற்கு பாட்டி தான் பொறுப்பேற்க வேண்டும்னு தீர்ப்பளிச்சாரு.
வழிநெடுக புலம்பியபடியே நடக்க வழியில விளையாடிட்டு இருக்க சிறுவனான மரியாதை ராமன் அழுதுகிட்டே வர்ற பாட்டி கிட்ட நடந்ததை கேட்டறிகிறான். நடந்தவை முழுவதையும் கேட்டறிந்த மரியாதை ராமன், இது என்ன அநியாயமான தீர்ப்பு, இது சரியில்லைன்னு தனது கருத்தையும் தெரிவிக்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த அரசாங்க சேவகர்கள் மன்னரிடம் அப்படியே இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அரசரும் மரியாதை ராமனை அளித்து, தனது அரசவையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பையே நீ விமர்சனம் செய்தாயாமே, சரி நீ தீர்ப்பு சொல்லியிருந்தால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லி இருப்பாய்னு கேட்டாரு. அரசே, 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்டால் தானே பாட்டி அந்த தோண்டியை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 3 பேர் தானே வந்து தோண்டியை கேட்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் போய் 4வது ஆசாமியையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு வரட்டும். அப்பொழுது பாட்டி நிச்சயம் அவர்கள் கொடுத்த தோண்டியை திரும்ப கொடுத்து விடுவாள் என்றான். சிறுவன் மரியாதை ராமன் அளித்த தீர்ப்பை கேட்டு மன்னர் மிகவும் வியந்து போனார். ராமனை அப்பொழுதே அரசவை நீதிபதியாக நியமித்தார். மரியாதை ராமனிடம் அது முதல் பல வழக்குகள் வந்தன. அவற்றில் எவராலும் தீர்ப்பளிக்க முடியாதவை பல. நீதிபதிகளை குழம்பி போகக்கூடிய பல வழக்குகளிலும் மரியாதை ராமன் தன் அறிவு திறமையினால் மிகச் சிறப்பாக தீர்ப்பு வழங்கியுள்ளான். நேயர்களே, உங்களுக்கும் மரியாதை ராமன் கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதைக்காலம் சேனலில் இணைந்திருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.